ಕಾರ್ಯ ನೆನೆಸುತ್ತಾ ಆತನಿಗೆ ಸ್ತುತಿಸಲು ಚೆಲ್ಲಿಸುವಂತ ಹಲ್ಲೇಲೂಯಾ 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 ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಕಾಣಿಕೆ ಸಮಯ, ಕಾಣಿಕೆ ಹಾಡಾಡೋ ಫ್ಯಾಮಿಲಿ, ನೀವು ಹಾಡಾಡೋ ಮುಂದೆ ಬಂದರೆ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಕ್ರಮವಾಗಿ ಆತನಿಗೆ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಚೆಲ್ಲಿಸೋಣ. ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರೋದ್ರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಆತನಿಗೆ ತಿರುಗಿ ನಾವು ಕೊಡೋರಾಗಿರೋಣ. ಕಾಣಿಕೆ ಹಾಡಾಡೋ ಫ್ಯಾಮಿಲಿ ಎಲ್ಲರೂ ಎತ್ತಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ಸತ್ಯ ಸಿಸ್ಟರ್ ಅವರು ಬಂದು ಕಾಣಿಕೆ ಹಾಡಾಡ್ತಾರೆ. சிஸ்டர் முன்னாடி வாங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பெலவீன நேரங்களில் பெலன் தந்தீரையா. பெலவீன நேரங்களில் பெலன் தந்தீரையா. சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி பெண் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி பெண் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி
ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕಾಣಿಕೆಗಳಿಗೋಸ್ಕರ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸ್ಟೆಲ್ಲಾಂಟಿ ಮುಂದೆ ಬಂದು ಕಾಣಿಕೆಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ. ಸ್ತೋತ್ರ ஏசப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, நேற்றும் என்றும் மாறாத எபினேசரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. அருமையானது ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் அநேகர் காண முடியவில்லை ஏசப்பா, ஸ்தோத்திரம். அநேகர் மண்ணோடு மண்ணாய் மறைந்து போயிருக்கிறாங்க ஏசப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த நாளில் சிறுமந்தியாய் சேர்ந்து ராஜா எங்களை சிலரை ஒன்று கூட்டி சுவாமியை ஆராதிக்க, அப்பா நீங்க செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க, அப்பா உங்க நாமத்தை கனப்படுத்த எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. ஆரம்பம் முதல் கொண்டு ராஜா, அப்பா தகப்பனே ராஜா இம்மற்றுமாய் நீங்க வழி நடத்தினவர். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. காணிக்க பாக வரைக்கும் எங்களை வழி நடத்தினவர் நன்றி ஐயா. ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானவர் நீங்க இருந்து பொறுப்பெடுத்து வழிநடத்த முடியாது. மக்கள் நன்றி. ஆராதனை ஆனந்தப்பட்டவர் ராஜா, ஆராதனை மகிமைப்பட்டவர் ராஜா. அந்த ஆராதனை உங்களுக்கு புரியதா இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஆமாண்டவரே, ஆராதனை நடத்த நம்முடைய பிள்ளைகளை கூட ஆசீர்வதித்து நன்றி. காணிக்க பாகத்தை கூட நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஆமாண்டவரே, மலாக்கள் எழுதப்பட்ட போல சுவாமி ஒவ்வொரு கர்த்தாவே கரவையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு உள்ளவங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா. தகப்பனே கொடுக்க முடியாதவங்க ராஜா கொடுக்க வண்ணமாய் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா. கொடுத்திருக்கிற காணிக்க ராஜா, தசம பாகத்தை ராஜா ராஜ்யத்தை கர்த்தாவை கட்டவும் நீதியை தேடவும் பயன்படுத்த கிருபை செய்வீராக. உபயோகப்படுத்த கிருபை செய்வீராக. தகப்பனை மகிமையுள்ள கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீதி இருக்கிற எல்லா பகுதியும் உங்க ஆணிப்பா இந்த கருத்துல ஒப்பு கொடுத்து என்ன நான் தாழ்த்தி உங்க நாமத்தை உயர்த்தி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಯಾವ ಸಮಯಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀರಿ? ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವ ಸಮಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವೇನ್ ಮಾಡೋಣ? ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳೋಣ, ಅದರಂತೆ ನಡೆಯುವರಾಗಿರೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ವಾಕ್ಯ ಸಾರುವ ಸೇವಕರನ್ನು 3 ಸಾರಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿ ನಾವು ಸೇವಕರನ್ನು ಬರಮಾಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகಲಿ. இந்த நேரமாவது தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒரு நேரம். ಈ ಸಮಯ ಬಂದು ನಾವು ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ಸಮಯ. Hallelujah. Hallelujah. கர்த்தர் பேசுகிற தெய்வமா இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಮಾತಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய வார்த்தையில நம்மை தேற்றுகிற தெய்வமா இருக்கிறார். ಅವರ ಮಾತಿನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய வார்த்தையினால நம்மை ஆற்றுகிற தேவனா இருக்கிறார். ಆತನ ಮಾತುಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ಆತನ ಮಾತುಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய வார்த்தையினால நம்மை சுகமாக்குற தேவனா இருக்கிறார். ಆತನ ಮಾತುಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಗುಣಪಡಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய வார்த்தையினால நமக்கு பாவ மன்னிப்பு, அந்த மன திரும்புதலை உண்டாக்குகிற தேவனா இருக்கிறார். ಆತನ ಮಾತುಗಳಿಂದ ನಮಗೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಮತ್ತು ಒಂದು ಮನಸಂತರ ಪಡುವವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವವಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய வார்த்தையினால நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ಆತನ ಮಾತುಗಳಿಂದಲೇ ನಮಗೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಸಿದ್ಧ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய தேவஜனமே, ದೇವಜನರೇ நல்லது கவனிக்கணும், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. ஒரு வார்த்தை சொல்கிறது, ಒಂದು ಮಾತು ಹೇಳುತ್ತದೆ, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதில்லை. ಮಾಂಸವು ರಕ್ತವು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. 1 ಕೊರಿಂಥರ್ 50 15 வாசிக்கலாம். 1 ಕೊರಿಂಥರ್ 15:50 ಓದೋಣ. என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது, அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. ஆமென். சகோதரனான
రక్త మాంసములు దేవుని రాజ్యములో దేవుని రాజ్యమును స్వతంత్రించుకొన నేరవు. క్షయత ఆ, అక్షయతను స్వతంత్రించుకొనదు. ఆమేన్. చాలు. ఓకే. ಸಹೋದರರೇ, ನಾನು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ ರಕ್ತ ಮಾಂಸವು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ಲಯವಾಗುವ ವಸ್ತು ನಿರ್ಲಯ ಪದವಿಗೆ. ஆமென். ஹalleluya. மூன்று பாஷையில நாம் வாசிக்கும்போது நாம் கேட்டோம். ಮೂರು ಭಾಷೆಯಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ ಕೇಳಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. விசேஷமா இன்னொரு வார்த்தை இந்த நேரத்தில் நாம வாசிக்கலாம். ಇನ್ನೊಂದು ಒಂದು ಮಾತನ್ನು ಕೂಡ ನಾವು ಓದೋಣ. எபிரேயர் 2:14. ಎಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2:14. ಮಕ್ಕಳು ರಕ್ತ ಮಾಂಸಧಾರಿಗಳಾಗಿರುವುದರಿಂದ ಆತನು ಅವರಂತೆಯೇ ಆದನು. ತನ್ನ ಮರಣದಿಂದಲೇ ಮರಣಾಧಿಕಾರಿಯನ್ನು ಅಂದರೆ ಸೈತಾನನ್ನು ಅಡಗಿಸಿ ಬಿಡುವುದಕ್ಕೂ ಮರಣದ ಭಯದ ದೆಸೆಯಿಂದ ತಮ್ಮ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ದಾಸತ್ವದೊಳಗಿದ್ದವರನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೂ ಅವರಂತೆ. ஆமென். அதனால் பிள்ளைகள் ஆமென் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ದೇವಚನமே ನನ್ನನ್ನು ಗಮನಿಸணும். ದೇವಚನರು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. ಕಡೆಸಿ ನಾட்களில் நாம் இருக்கிறோம். ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. ನೀವು நினைக்கலாம், ನೀವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬಹುದು, என்ன பாஸ்டர் ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ಪಾ ಇನ್ನು 3 ನಾள் ಇದೆ, 3 ದಿವಸ ಇದೆ, ಕ್ರಿಸ್ಮಸ್ ಪಂಡಿಗೆ, ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ ಬರ್ತಾ ಇದೆ. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಪಂಡಿಗೆ ಕುರಿತು செய்தி இல்லையா? ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ಕುರಿತು ಒಂದು ಸಂದೇಶ ಇಲ್ಲವಾ? ಇದು ಕ್ರಿಸ್ಮಸ್ செய்தி தான். ಇದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ಸಂದೇಶನೇ. ஹalleluya. ஹalleluya. ஆரம்பத்தில் சொன்னேன், ಆರಂಭದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, நம்முடைய தேவன் அவர் பேசுகிற தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಅವರು ಮಾತಾಡುವ ದೇವರು. ஹalleluya. 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 எபிரேயர் 12 எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல முதலாவது வார்த்தை வாசிக்கும்போது கூட இவ்விதமாக தெளிவா சொல்லுகிறது. ಎಬ್ರಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ ಓದುವಾಗ ಕೂಡ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಪುರಾತನ ಕಾಲದಲ್ಲಿ ಆ ನಮ್ಮ ಪಿತೃಗಳ ಸಂಗಡ ಪ್ರವಾದಿಗಳ ಬಾಯಿಂದ ಭಾಗವಾಗಿಯೂ ವಿಧವಾಗಿಯೂ ಮಾತಾಡಿದ ದೇವರು ಈ ಅಂತ್ಯ ದಿನಗಳಲ್ಲಿ பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமா பிதாவுகளுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்கள்ல ஆமென் நம்ம செய்திக்கு போக போறோம். ಇವಾಗ ನಾವು ಸಂದೇಶಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. ಕನ್ನಡ ಕೇಳணும், ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. இப்போ தேவன் என்னத்துக்கு பேசுறாரு? ದೇವರು ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? தேவனுடைய ராஜ்யத்துல வந்து மாம்சமும் ரத்தமும் சுதந்திரித்துக் கொள்ளாது. ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಬಂದು ಮಾಂಸವು ರಕ್ತವು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆதாம் ஏவாள் யாரு? ಆದಾಮನು ಅವಳು ಯಾರು?
மண்ணால உருவாக்கப்பட்டவர்கள். மண்ணிಂದ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எப்ப தேவனுடைய சுவாசமானது இந்த ஜீவன் ஊதினாரோ அப்பதான் இந்த ரத்தமும் மாம்சமும் ಎಲ್ಲ ಆಕ್ಟಿವಿಟಿಗಳು வந்துச்சு. ಯಾವಾಗ ದೇವರು ಶ್ವಾಸವನ್ನು ಅವರ ಊದುತ್ತಾ ಇದ್ದಾರೋ ಈ ರಕ್ತವು ಮಾಂಸವು ಎಲ್ಲವೂ ಕೆಲಸ ಮಾಡಲು ತೊಡಗುತ್ತದೆ. ஹalleluya. 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 ದೇವಜನರೇ ನನ್ನಾಗಿ ಕೇಳணும். ದೇವಜನರು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. இப்ப நம்மெல்லாம் யாரா? ಇವಾಗ ನಾವೆಲ್ಲರೂ ಯಾರಂತೆ? ரத்த மாம்சம் உடையவர்களா இருக்கிறோம். ನಾವೆಲ್ಲ ರಕ್ತ ಮಾಂಸವನ್ನು ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. எப்படி இருக்கிறோம்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದೇವೆ? பயத்தோடு இருக்கிறோம். ಭಯದಿಂದ ಇದ್ದೇವೆ. என்ன பயம்? ಏನ್ ಭಯ? மரண பயம். ಮರಣ ಭಯ. என்ன பயம்? ಏನ್ ಭಯ? கடன் பயம். ಸಾಲದ ಒಂದು ಭಯ. என்ன பயம்? ಏನ್ ಭಯ? வியாதி பயம். ಒಂದು ವ್ಯಾಧಿಯ ಒಂದು ಭಯ. என்ன பயம்? ಏನ್ ಭಯ? நிந்தைகள், ಒಂದು ನಿಂದನೆಯ ಭಯ. அவமானங்கள், ಅವಮಾನತೆಗಳು, சஞ்சலங்கள், பற்றாக்குறைகள். ಒಂದು ಕಷ್ಟಗಳು. அப்ப இவ்விதமா சொல்ல போன அநேக பயங்கள் இருக்கிறது மனிதனுக்கு. ಈ ರೀತಿ ಹೇಳದೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ ಅನೇಕ ಮನುಷ್ಯರಿಗೆ ಅನೇಕ ಭಯಗಳಿದೆ. முதலாவது பார்க்கும்போது ரத்த மாம்சம் உடையவர்களா இருக்கிறார்கள். ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ಒಂದು ರಕ್ತ ಮಾಂಸವನ್ನು ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದಾರೆ. இரண்டாவது பார்க்கும்போது ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಭಯದಿಂದ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்போ வந்தது மனுஷனுக்கு பயம்? ಯಾವಾಗ ಬಂತು ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಯ? எப்போ வந்தது? ಯಾವಾಗ ಬಂತು? நல்லா சொல்லு. எப்போ வந்தது? ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಬೇಕು. ಯಾವಾಗ ಬಂತು? ஆன்சர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். ಉತ್ತರ ನೀವು ಹೇಳಬೇಕು. ஒன்னு சொல்லணும். ஒரு இடத்துல சொல்லு. இன்னும் மார்க் ஒன்று போட போறது இல்லை. ಮಾರ್ಕ್ ಏನು ಆಗಲ್ಲ, ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குறோம். ನಮ್ಮ ಮೆದುಳಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸ ಕೊಡೋದು ಅಷ್ಟೇ. எப்போ வந்தது மனுஷனுக்கு பயம்? ஆமென். எப்போ இது சாப்பிடறதுனால நீ சத்துடுவ, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது சாப்பிட்டனால வந்தது பயம். ஆமாவா? ஆமாவா இல்லையா? சொல்லணும். ஆதியாகத்துல தேவன் சாயங்கால நேரத்துல வராரு. டெய்லி வராரு. ದೇವರು ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಸಂಜೆ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ತೋಟಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதான் my son ன்னு சொல்லும்போது ஓடி வரோம் சொல்லுவோம். ಆದಾಮಯ್ಯ ಅವ್ವ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಇಬ್ರು ಓಡಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆனா ஒரு நாள் வர முடியல. ಆದ್ರೆ ಒಂದ್ ದಿವಸ ಬರಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ. ஏன் வரல? ಯಾಕೆ ಬಂದಿಲ್ಲ? மூணாம் அதிகாரத்துக்கு வரும்போது ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರುವಾಗ அங்க உண்டாவது ஸ்டார்ட் ஆகுது பயம். ಅಲ್ಲಿ ಒಂದು ಭಯ ಒಂದು ಶುರುವಾಗ್ತಾ ಇದೆ. ஆதம் where are you my son? ಆದಾಮ್ ಎಲ್ಲಿದ್ದೀಯ ನನ್ನ ಮಗನೇ ಅಂತ சொல்லும்போது ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಾಗ அப்பா ಅಪ್ಪ டாடி ತಂದೆ உன் குரல் கேட்கும்போது ನಿನ್ನ ಒಂದು ಸ್ವರ ಕೇಳುವಾಗ நான் பயந்துட்டு ನನ್ನ ಭಯ ಬಿದ್ದು மரத்து பின்னால இருக்கிற ನನ್ನ ಮರದ ಹಿಂದೆ ಬಚ್ಚಿಟ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஏய் யார் அவனுக்கு சொன்னது? ಯಾರು ನಿನಗೆ ಹೇಳಿದ್ದು? நான் இந்த மாதிரி ஒரு நிர்வாணியா இருக்கிறேன். ನಾನು ಒಂದು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನೆ. ஹalleluya. 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 வாசிங்க அந்த வார்த்தை. ஓத நான் ಒಂದು ವಚನ. கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவர் கேட்டு பயந்து ஆமென். தமிழ் கன்னடா தெலுங்கு దేవుడైన యెహోవా ఆ. ఆదామును పిలిచి నీవు ఎక్కడ ఉన్నావనెను. ఆ. అందుకతడు నేను తోటలో నీ స్వరము వినినప్పుడు దిగంబరునిగా ఉంటిని గనుక భయపడి దాగుకుంటినెను. ఆమెన్. ಯೆಹೋವ ದೇವರು ಆ. ಮನುಷ್ಯನನ್ನು ಆ. ನೀನು ಎಲ್ಲಿ ಇರುತ್ತಿ ಎಂದು ಕೂಗಿ ಕೇಳಲು ಆ. ಅವನು ನೀನು ತೋಟದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವ ಆ. ಸಪ್ಪಳವನ್ನು ನಾನು ಕೇಳಿ ಕೇಳಿ ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನಲ್ಲ ಆ. ಎಂದು ಹೆದರಿ ಅಡಗಿಕೊಂಡು